வண்டியே. அட கிறுக்கங்களா, நான் இன்னும் ஏறவே இல்ல. ஏய் நில்லுங்கடா. செவிட்டு பயல்களா நில்லுங்க. ஐயோ என்ன அம்போடு விட்டுட்டு போறாங்களே. எல்லாம் ஃபாஸ்டா போயிரு. சரி நிறுத்திடலாம்டா. பாவம் இனி அழுதுருவா. அம்மா, முடியல. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னா என்ன விட்டுட்டு போவீங்க? என்ன இவ்வளவு தூரம் அலக்க பறக்க ஓட விட்டுட்டீங்களா? மூணு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏல வண்டி எடு. ஓவரா பேசிட்டு இருக்கா. போயிராதீங்க. இருங்க நான் வண்டியில ஏறிடட்டும். இதுக்கு மேல பார்த்தா ஃபுல் டயரையே காணோம். ஓ அப்படியாமா? ஆமாண்ணே. அண்ணே எவ்வளவு நேரத்துல கிடைக்கும்? இத பாக்குறதுக்கு டயர் மட்டும் பஞ்சர் ஆன மாதிரி தெரியலமா. கூட வேற ஒரு ப்ராப்ளமும் இருக்குன்னு நினைக்கேன். இதோ இவன்தான். அண்ணே என்ன பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து தாங்களா. தரலாமா, ஆனா கொஞ்சம் வேற வண்டி இருக்குல்ல. எதுனே? அதோ அந்த வண்டியில நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு. எது அதுவா? ஆமாமா. ஏல சுபாஷ் உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வா. அத நான் பாத்துக்கிறேனே. இல்லம்மா, நீங்களாம் பண்ணக்கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி நீ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. முதல்ல இந்த ஸ்கூட்டில என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுவா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பவுமே எங்களுக்கு போகும்போது தான் பிரச்சனை வரும். இந்த வாட்டி கடைசில வந்திருக்கு. சரி நம்ம போயிடலாம். அங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல தான வீடு இருக்கு. ஒரு அழுத்தினா போதும். திடீர்னு பார்த்தா போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல நாத்தம். பிரவீன் பக்கத்துல இருந்தான். சரி அவன் கிட்ட இருந்து வந்திருக்குமோ நினைச்சு அமைதியா இருந்தோம். அப்புறம் பார்த்தா நாத்தம் உள்ள இருந்து வரல, வெளிய இருந்து வந்துச்சு. ஏதோ புகையிற மாதிரி. சரி ஓரமா நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டினா, நிப்பாட்டி பார்த்தா டயர்ல தான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா ஃபுல் டயரையே காணோம். ஓ அப்படியாமா? இந்த ட்வீன்டி சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப்